நீங்க யூபிஐ யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எஸ் தான் நிறைய பேர் சொல்வீங்க. எந்த ஆப் யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா போக போக நிறைய விஷயத்தை நான் சொல்ல போறேன். இந்தியா ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் எக்கானமியா வந்து வளர்ந்துட்டு வராங்க. இந்த சார்ட்டை பாருங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இந்தியால ஆன்லைன்ல பணம் பரிவர்த்தனை அப்படின்றது ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. ஆனா போக 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 இன்ஃபேக்ட் உலகமே எதிர்பார்க்காத அளவுக்கு, அதுவும் குறிப்பா இந்த யூபிஐ மூலமாக மட்டுமே பயங்கரமான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஆகஸ்ட் 2022ல ஆல் டைம் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கு யூபிஐ. ஏன்னா தொடர்ந்து யூபிஐ யூஸ் பண்றவங்க, யூபிஐல பரிவர்த்தனை நடக்கக்கூடிய அந்த பணத்தின் மதிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா ஏறிக்கிட்டே இருக்கு. நேபாள், யுஏஇ போன்ற ஒரு சில நாடுகளும் இந்த சிஸ்டம் அடாப்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஆர்வத்தோட இருக்கிறதா உங்களுக்கு விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த யூபிஐ அப்படின்றது இவ்வளோ சாதனையை படைக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா இது இலவசமா இருக்கிறது. பட் யூபிஐ இலவசமா தான் இருக்கணுமா? நோ. ஆனா ஏன் சொல்றேன். இந்த ஒரு கதை பாருங்க. டெல்லியில ஒரு பொண்ணு ராத்திரியில ஒரு ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோ ரிக்ஷா போயிட்டு இறங்கினதுக்கு அப்புறமா பணம் கொடுக்கும் போது அவங்க யூபிஐல அனுப்பட்டுமான்னு கேட்கறாங்க. ஆட்டோ டிரைவரும் வந்து ஓகேங்க அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கண்டினியூஸா இவங்களுடைய யூபிஐ மூலமா, எஸ்பிஐ பேங்க் தான் இவங்களுடைய பேங்க், ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, பணத்தை அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. கண்டினியூஸா இவங்களுடைய பேங்க் சைட்ல இருந்து ரிஜெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. யூபிஐ மூலமா பணத்தை சென்ட் பண்ண முடியல. இவங்க அனுப்பக்கூடிய அதே சமயத்துல இவங்களை சுத்தி ஒரு சில பாய்ஸும் வந்து நின்னுறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் தனியா இருக்காங்க, யாருன்னே தெரியாத பசங்க சுத்தி நிக்கிறாங்க, ராத்திரி வேலை அண்ட் டெல்லியில நடக்குது. ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுறாங்க. அண்ட் அவங்க அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு மேல என்னுடைய வாழ்க்கையில நான் யூபிஐ நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ சொல்லுங்க, யூபிஐ ஃப்ரீயா இருக்கணுமா? முதல்ல நம்ம இந்த யூபிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏ யூசர் என்ன பண்றாரு, பி யூசருக்கு பணம் அனுப்புறாரு. ஸோ இங்கிருந்து பணம் போகுது, அவருடைய ஆப்ல அந்த பணம் ரிசீவ் ஆயிடுது, பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட் ஆயிடுது. அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதற்கு பின்னாடி இன்னும் பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த யூபிஐ பரிவர்த்தனைக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் வந்து இருக்கணும். அது இருந்தால் தான் அது சாத்தியமாகும். சரிங்களா? இந்த இடத்துல மொத்தமா 5 பார்ட்டிஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட், நான் இன்னொருத்தருக்கு பணம் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஊசுவாஸுக்கு பணம் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்கிட்ட நான் ஜிபே யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டி. இந்த ஜிபே என்ன பண்ணுது, நான் பணம் அனுப்பணும் பொழுது நான் அனுப்பக்கூடிய அந்த 1000 ரூபாய் அப்படின்றது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட். ஸோ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இந்த இடத்துல நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க்னு வச்சுக்கோங்களேன். ஐசிஐசிஐ பேங்க்ல இருக்கான்னு செக் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டியான ஐசிஐசிஐ பேங்க் கிட்ட செக் பண்ணுது. இப்போ இந்த ஐசிஐசிஐ பேங்க்ல அந்த 1000 ரூபாய் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த பேலன்ஸை செக் பண்ணிட்டு எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்பிசிஐ. ஸோ இவங்க தான் எல்லா விதமான யூபிஐயும் வந்து கண்காணிக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க கிட்ட போய் அந்த டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்ததா இது ரிசீவர் பேங்க் எந்த பேங்க்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த பேங்க் கூட லிங்க் இருக்கக்கூடிய யூபிஐ எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்த்தா அந்த மிஸ்டர் உசுபாஸ் என்ன யூபிஐ வந்து வச்சிருக்காரோ, ஃபோன்பேனா அந்த ஃபோன்பே கிட்ட போய் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் போயிட்டு அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அந்த யூபிஐ ஆப்ல போயிடும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல நடக்குது. இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படுது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்கும் அப்கிரேட் பண்றதுக்கும் அவங்களுக்கு பணமும் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்புறதுக்கு சென்டர் பேங்க் பார்த்தீங்கன்னா மினிமமா ஒரு 1 ரூபாய் வந்து தேவைப்படுது. அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பார்ட்டிஸும் இன்வால்வ் ஆயிட்டு ஒரு பணத்தை இங்கிருந்து அங்க எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் அனுப்புறதுக்கு அப்ராக்சிமேட்லி 2 ரூபாய் 50 காசு வரைக்கும் தேவைப்படும் அப்படின்றது போல சொல்றாங்க. வெறும் 2000 ரூபாய் தானப்பா, இது ஒரு பெரிய காசா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பட் போன மாதம் மட்டும் இந்தியால 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கும் 2 ரூபாய் 50 காசை போட்டு பார்த்தீங்கன்னா இது ஓவரால் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2500 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அடே அப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல. அப்புறமும் ஏன் யூபிஐ ஃப்ரீயா வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு காசு செலவாகுது இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அளவில் டிஜிட்டல் எக்கானமிக்கு பூஸ்டா இருக்கு. அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ணுது. இந்த சார்ட்டை பாருங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக, மாதங்களுக்கு முன்பாக வரைக்கும் இந்த சார்ட் வந்து ரொம்பவே கிராஜுவலா ஸ்லோவா தான் வந்து க்ரோ ஆயிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறமா சடனா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பீக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கான காரணம் என்னன்னா யூபிஐ கம்ப்ளீட்லி ஃப்ரீ பண்ணது தான். நம்ம ஆரம்பத்துல இருந்து யூபிஐ ஃப்ரீயா தான் யூஸ் பண்றோம். பட் இனிஷியலி வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு எல்லாமே அவங்க எந்த பேங்க் மூலமா நடக்குதோ அந்த பேங்க்குக்கு சின்ன சின்னதா ஒரு பெர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை கம்ப்ளீட்லி இந்திய அரசாங்கம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக கம்ப்ளீட்லி வந்து 0 ரூபீஸ் அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஸோ இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல இருந்து சின்ன சின்ன பானிபூரி கடை வரைக்குமே எல்லாருமே இந்த யூபிஐ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இது டோட்டலி ஃப்ரீன்றதுனால. இன்னொரு விஷயமும் உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு.
நீங்கள் வேணும்னா இப்போ கூட வந்து பண்ணலாம். ஒரு வேலை பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த UPI ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல் அட்வான்டேஜ், ஒரு கேஷை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு மக்கள்கிட்ட கொடுத்து அதை திரும்ப கலெக்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கும் கிடையாது, பெரிய பெரிய பேங்க்ஸுக்கும் கிடையாது. ஏன்னா ரீசெண்டாக நம்ம கூட வந்து பார்த்துருந்தோம், சேலத்திலேருந்து பல கோடி ரூபாய் வந்து ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின்லேயே ஓட்ட போட்டு பணத்தை கொள்ளடிச்சாங்க இல்லையா. ஆன்லைனில் டிஜிட்டல் மயமாக்கும் போது அந்த பயம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் மக்கள் எல்லாருமே பணத்தை ஆன்லைன்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதுனால அவங்களால ஈஸியாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் பணம் ஸ்பெண்ட் ஆகிறத இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக மாற்றுற விதமாக இன்னும் கொஞ்சம் இனோவேட்டிவான நிறைய விதமான ஃபின்டெக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே புது புது கம்பெனிஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்க முடியும். இது மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட் த சேம் டைம் புது புது ஸ்டார்ட் அப் வளர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, எல்லாருமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனே அதிகமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டல் மணி தான் வந்து அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அதை வந்து ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கரப்ஷனை ஓரளவுக்கு கம்மிப்படுத்த முடியும். டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறவங்க, எவேக் பண்ணுறவங்க இவங்களையும் வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும். பிளாக் மணியும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ப்ளஸும் வந்து இங்கே இருக்கு. எல்லா தவிர மிகப்பெரிய காணும் இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல சொன்னது போல அந்த நடு ராத்திரியில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மத்தியில் ஒரு பொண்ணு ஒரு பணத்தை அனுப்ப முடியாம ஃபெயில்டான ஒரு ப்ராசஸிங்கோட வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மிகப்பெரிய கான் தானே. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் NPCI என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் UPI யூஸ் பண்ண பணம் சென்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய பேங்க் ஒரு வேலை SBI இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5% டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்றது போல ஒன்று சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இன்னும் சின்ன சின்ன பேங்க், ரூரல் பேங்க்குக்கெல்லாம் இன்னுமே மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப் டு 35% வரைக்குமே இந்த ஃபெயிலியர் ரேட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னா, பேங்க்ஸ் எல்லாமே UPI உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு பெரிய அளவில் அக்கறை வந்து செலுத்துறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு UPI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலியமாகவும் இந்த டிரான்சாக்ஷன் மூலியமாகவும் எந்த ஒரு லாபமும் இல்லை, அதனால அவங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லை அப்படின்றத சொல்றாரு. கவர்மெண்ட்டுக்கும் இந்த விஷயம் தெரியும். அதனால தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த MDRலாம் ஜீரோ பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 1500 கோடியை நாங்கள் வந்து பேங்க்ஸுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது போதவே போதாதுன்றது போல தான் அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இந்த UPI எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நாங்கள் மெயின்டைன் பண்ணி நடக்கணும், அப்டேஷன்லாம் வந்து போயிட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு வருஷத்துக்கு 8000 கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க அனௌன்ஸ் பண்ண இந்த 1500 கோடின்றது ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு 8000 கோடி தேவை அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவங்க கொடுக்கறதுக்கு மனசு வராமல் தான் இருக்காங்க. ஸோ இது இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஃபீ பே பண்ணுறதுக்கு UPI யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்றத போல ஒரு ஃபீயை வந்து கலெக்ட் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா. திஸ் இஸ் ஷாக்கிங் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வேறு வழியே வந்து கிடையாது. ஏன்னா எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் அவங்க வந்து பணத்தை வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் வந்து போட முடியாது, இது வந்து இல்லீகல். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் அவங்க இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் சார்ஜ், எக்ஸ்ட்ரா போனஸ் சார்ஜ் அப்படின்றது போல ஏதோ ஒரு சார்ஜ் அப்படின்ற பேரில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக வந்து பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனமான கூகுள் பேவா இருக்கட்டும், ஃபோன்பேவா இருக்கட்டும், பேடிஎம்மா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல கோடி ரூபாயை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, இந்த டெக்னாலஜி சேமாக இருந்தாலுமே மார்க்கெட்டிங் பண்ணி மக்களை உள்ள கொண்டு வரது தான் மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸ் இதில். ஓகேங்களா, UPIயில் 10 கம்பெனி இருக்குன்னா நீங்கள் எந்த கம்பெனி யூஸ் பண்ணுறீங்க? கூகுள் பே சொல்வீங்க, பேடிஎம் சொல்வீங்க. அந்த மாதிரி காமனாக ஒரு சில பேரை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி யூசரை வந்து அக்வயர் பண்ணவங்க அதிலிருந்து பணம் சம்பாதிக்கணும்னு யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்றது போல் ஒரு சில இடங்களில் அவங்க சார்ஜஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்தியாவில் மட்டுமே அப்ராக்சிமேட்லி UPIயை யூஸ் பண்ணக்கூடிய மொத்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் பேடிஎம் இந்த 3 ஆப்ஸ் தான் 95% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை வந்து வச்சிருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ கோடி ரூபாயை இந்த சிஸ்டமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பெரிய கம்பெனிகளுக்கு மத்தியில் புதுசாக எந்த ஒரு பிளேயரும் உள்ளேயும் வர முடியாது. புதுசாக பிளேயர் உள்ளே வராத பட்சத்தில் மக்களுக்கான ஆப்ஷனும் வந்து ரொம்பவே லிமிட்டட். இதுவும் இதில் ஒரு மிகப்பெரிய கான். இதற்கு சொல்யூஷன் தான் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2000க்கும் கீழே, அதாவது 2000 ரூபாய்க்கும் கீழே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் தான் ரொம்பவே அதிகம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சின்ன சின்ன ரிட்டெயிலர்ஸ்க்கு தான் வந்து போகுது, காய்கறி கடை, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மளிகை கடை, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து போகுதுன்றது போல சொல்றாங்க. அண்ட் பல்க் ஆஃப் த டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பெரிய பெரிய கடைகளுக்கு வந்து போகுதுன்னு சொல்றாங்க. பட் அதுதான் ரொம்ப வேல்யூ வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றத போலையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால இந்த சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் 2000 ரூபாய்க்கு கீழே நடக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்னா இந்த சின்ன சின்ன மர்ச்சன்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து சேஃபாக இருந்துருவாங்க, பிரச்சனை இருக்காது. 2000 ரூபாய்க்கு மேலே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் பெரிய பெரிய ரிலையன்ஸாக இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும்,
ஆகட்டும், இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து இவங்க சின்னதாக ஒரு சில சார்ஜஸ் வந்து பண்ணலாம். ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்படின்னா, அவங்க கேஷ் ஆன் டெலிவரி ஒரு காசு வாங்கி அந்த காசை சேவ் பண்ணி பேங்க்ல போட்டு அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸ், அதே மாதிரி தான் திரும்ப பணத்தை கலெக்ட் பண்றது, அதை சேவ் பண்றது, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, இதுவும் பெரிய தலைவலி இல்லையா? அதற்கான எக்ஸ்பென்சிங் அவங்களுக்கு கம்மியாகுதுன்றது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த சின்ன சார்ஜஸ் கொடுத்தாங்கன்னா இந்த யூபிஐயும் ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு எல்லாமே வந்து பக்காவா இருக்கும் பொழுது அந்த ஃபெயிலியர் ரேட்டும் கம்மி பண்ணப்படும், பிளஸ் இந்த டெக்னாலஜியும் வளரும். அட் த சேம் டைம் சின்ன ஆட்கள் ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் வந்து கொடுக்கக்கூடிய அந்த காசுனால எல்லாருக்குமே அது ஒரு ஈக்குவல் வின் சிச்சுவேஷனாகவும் இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, யூபிஐ அப்படின்றது நான் சொன்னது போல இந்த சின்ன மெர்ச்சன்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவும் இந்த பெரிய நிறுவனங்களுக்கும் சின்ன ஒரு சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருந்தா பெட்டர் தானே? உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.